இப்போ இருக்க பசங்களுக்கு இந்த பழம் என்னன்னு கூட தெரியாதுங்க. ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பூஜையில் மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா பழம் கருப்பாயிரும். ஸோ இதை பூஜை முடிஞ்ச மறுநாளே யூஸ் பண்ணணும். இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்காவோட ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனால் உள்ள அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை உடச்சி எடுத்தோடனே எனக்கு வந்து இந்த பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழம் கிடையாது, ரொம்ப காயும் கிடையாது. ஒரு முக்கால் காய் பதத்துக்கு இருந்தது. துவர்ப்பு தன்மையும் இருக்கும், இனிப்பு தன்மையும் இருந்தது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த பழத்தை இப்படி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் பசங்க வேணானே சொல்ல மாட்டாங்க. ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பழத்தில் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு, இல்லை சீனி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை இன்னும் நல்லாவே இருந்தது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டேங்கியாக இருந்துச்சுங்க. புளிப்பு, உரப்பு, துவர்ப்பு, இனிப்பு எல்லாமே இருந்தது. இதை பார்க்கும்போதே டெம்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. செஞ்சிடலாமா?